1 2 சரியா? இப்போ வந்து எங்கள் மாமிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம வந்து மீன் வெட்டுறதுக்காண்டி நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா கடையில் வச்சு வெட்டினா மீன் ஒரு துள்ளி உள்ள போயிடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஆக்சிலேட்ரு. அது ஆக்சிலேட்டர் கொடுத்தா நம்ம போட்டு போவோம். அந்த நம்ம வலது கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கு. இந்த இருக்கு இல்லையா, இதான் ஸ்டேரிங்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோவில் உட்காந்துச்சு. ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜு? 200 கேட்டாங்க. 200 கேட்டாங்க. நம்ம இப்போ 120 பேசி போய்கிட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாண்டு பக்கம் போய்கிட்டு இருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா உள்ளேயும் டேக்ஸி நிற்கி. அந்த டேக்ஸிலையும் துட்டு அதிகமாக கேட்டிருந்தாங்க. சரியா? நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் சீப்பாக கொஞ்சம் பேசி போகலாம் ஆட்டோவில். ஏன்னா நீங்கள் ஏர்போர்ட்லேயே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதாவது ஏர்போர்ட்ல வந்து வெளியே வந்தோன்னே எடுத்தீங்கன்னா சார்ஜ் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் கொஞ்சம் தள்ளி வெளியே வந்துட்டீங்க, ரோட்டு பக்கத்தில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்மியாக நம்ம பார்த்து பேசி போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நேராக பஸ் ஸ்டாண்டு போவோம். பஸ் ஸ்டாண்டு போயிட்டு பஸ்ஸு கிடைக்குதான்னு பார்ப்போம் வழி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பஸ்ஸில் ஏறியாச்சு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலிக்கு டேரெக்டாக கேட்டோம். திருநெல்வேலிக்கு வந்து இங்கே வந்து டேரெக்டாக கிடையாதான், இல்லையா இப்போதைக்கு இல்லை அப்படின்ட்டாங்க. நாகர்கோவிலுக்கு போயிட்டு நாகர்கோவிலேருந்து மாறிவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ நம்ம நாகர்கோவில் பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பஸ்ஸு கொஞ்சம் எம்டியாக தான் இருக்குது. ஆனால் போக போக கூட்டம் ஏறுதா என்னன்னு தெரில, பார்ப்போம். நம்ம அப்படி நேராக போய் நாகர்கோவிலில் போய் இறங்கி நாகர்கோவிலேருந்து நம்ம திருநெல்வேலி பஸ் ஏறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து திருநெல்வேலி பஸ்ஸில் ஏறியாச்சு. நாகர்கோவிலுக்கு வந்தோம் இல்லையா, நாகர்கோவிலுக்கு வந்துட்டு திருநெல்வேலி பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கோம். திருநெல்வேலி பஸ்ஸில் ஏறி நம்ம திருநெல்வேலிக்கு போய்கிட்டு இருக்கோம். அதாவது 1 to 1 ஏறி இருக்கோம். ஒரு 1.25 மணி நேரத்தில் வந்து திருநெல்வேலிக்கு போயிடும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம திருநெல்வேலி போயிட்டு அங்கே போய் உடனே நமக்கு அந்த என்ன சொல்கிறது தூத்துக்குடி பஸ் கிடச்சிச்சுன்னா நம்ம அப்படி ஏறி போயிடலாம். நம்ம இப்போ திருநெல்வேலி போயிட்டு அதை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து திருநெல்வேலி வந்தாச்சு. திருநெல்வேலிக்கு வந்து அது போக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பஸ்ஸில் ஏறியாச்சு. தூத்துக்குடி பஸ்ஸில் ஏறி அதாவது எங்கேயுமே நிற்கல. நாகர்கோவிலுக்கு வந்தோம், திருவனந்தபுரத்துலேருந்து நாகர்கோவிலுக்கு வந்தோம், நாகர்கோவிலேருந்து திருநெல்வேலிக்கு வந்தோம், திருநெல்வேலியிலேருந்து அடுத்த பஸ் தூத்துக்குடி ஏறிட்டோம். சரியா? இப்போ நம்ம தூத்துக்குடிக்கு நேராக போய்கிட்டு இருக்கிறோம். தூத்துக்குடிக்கு போயிட்டு இப்போ வந்து நேராக வீட்டுக்கு போகணும். எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும். நம்ம தூத்துக்குடி போயிட்டு என்ன செய்யலாம், எப்படி இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது போக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஆமாம் வேறு என்ன எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. என்ன பேசுறது தெரிய மாட்டேங்குது. நம்ம தூத்துக்குடி போயிட்டு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குடி வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தோம். ஐஎம்ஓவில் ஃபோன் பண்ணி பார்த்ததில் அம்மா வந்து வீட்டில் இல்லையா. அம்மா வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறக்காண்டி திருநெல்வேலி போயிட்டாங்களாம். அதனால் சரி ரைட், அப்போனா இப்போ வீட்டுக்கு போக முடியாது. அப்படிங்கனால நம்ம பார்த்தீங்கன்னா வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். வேறுங்க எவ்வளோ பெரிய இது எங்கள் ஏரியாவில் இது வந்து பெரிய மாலு இருக்கிற மாதிரி. ஆமாம், வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்னு சொல்லி இருக்கும். நம்ம இது உள்ளே போயிட்டு அப்படியே அம்மா வர்ற வரைக்கும் இங்கே அப்படியே கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சாயந்தரம் அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பி போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேஎஃப்சி இருக்குது பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி இருக்குது, உள்ள ஜிகிர்தண்டா மதுரை ஸ்பெஷல் ஜிகிர்தண்டா இருக்குது, எல்லா ஸ்நாக்ஸ் இருக்குது, அது போக ஜுவல்லரி இருக்குது, இதில் துணிக்கடை இருக்குது, எல்லாமே இருக்குது இந்த ஏரியாவுக்குள்ளே. ஓகே, நம்ம இது உள்ளே போயிட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நேரத்தை கடத்துவோம். 3 ஃப்ளோர் இருக்குது. 4 ஃப்ளோர். பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்பெஷல் வந்து ஜிகிர்தண்டா இருக்குங்க. சொல்லுங்க, நகைக்கடை உள்ள இருக்குது, ஜிகிர்தண்டா இருக்குது, ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சுருக்காங்க. சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சரியான கூட்டம் இருக்கும். அது போக கீழேயும் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இது ட்ரெஸ் செக்ஷன். இங்கே வந்தால் போதும், நம்ம ரியாத்தில் இருந்த மாதிரியே எல்லாமே இருக்குது இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வந்தாச்சு ரூமுக்கு இங்கே பாருங்க, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. தூத்துக்குடிக்கு இவ்வளோ நேரம் ஆகிட்டு. இந்த இடத்துல நம்ம வீடு தான், நம்ம வீடு. 4 லக்கேஜ் இந்த இருக்குது. 1 2 சரியா? இப்போ வந்து எங்கள் மாமிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம எங்கே இருக்க? நம்ம அந்த இது சொன்னோம்மா, அந்த பால் மாவு கொண்டு வந்தாங்க, ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விட்டுருக்கேன்னு சொன்னால. ஆமாம், அவங்க லொக்கேஷன் அனுப்பியிருந்தேன். அவங்க வந்துட்டாங்க. அவங்க கதவை தட்டினாங்களா, நீ திறக்கலையா? எங்கே இருக்க நீ? அப்படியா? அவங்க வெளியே நிற்காங்க, அதை வாங்கிக்கோ அவங்கள்ட்ட இருந்து. சரி சரி. ஃபோன்லையா? சரி, ஃபோன் லைனில் இருக்கேன். நீ வந்து கதை திறந்து அது வருவாங்க, அவங்கள்ட்ட வாங்கிடு. சரிம்மா.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அம்மாட்ட சொல்லிட்டேன் அம்மா வாரண்டிருக்காங்க. இப்போ அம்மா பார்த்து எப்படி சாக்க போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். கட் பண்ணி வலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. நினைச்சு பார்க்கல. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்க. திடீர்னு வந்துட்டேன். சொன்னல வந்துட்டு அவளுக்கு உடம்பு சரியில்லம்மா வருவேன்னு சொல்லியிருந்தேன்ல, வந்துட்டேன். அவளை அதை சரி பண்ணிட்டு போயிடும் சொல்லிட்டு. சரி, எப்படி இருக்கியா? நல்லா இருக்கியா? நீ எப்படி இருக்க? இந்த இருக்குல்ல, நினைச்சு பார்க்கல வருவோன்னு. யாருக்கு தெரியும்? நீ சொன்ன பூங்கால நிக்கண்டீங்க. அப்புறம் நேற்றே கிளம்பிட்டேன். நேற்று கிளம்புனது இன்னைக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரம். இதான் எங்கள் மாமி, இதான் எங்கள் அம்மா. கேமராவில் பிடிச்சிட்டு இருக்கா, வீடியோ பிடிச்சிட்டு இருக்கா. நாங்கள் அங்கேருந்தே போஸ்ட்டே வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நாங்கள் சர்ப்ரைஸ் கொடுக்காம போயிட்டு இருக்கோம். தாதியை கூப்பிட்டு தாடி சொல்லு. இப்போ எங்கள் தாதி இருக்காங்க, ஏதாவது என் மாப்பிள்ளையோட தாதி. இந்த சைடு இல்லைங்க, இப்போ நடந்து வர முடியுமா தாதிக்கு? அம்மாவுக்கு பக்தி நைட்டு அம்மாவுக்கு. இதுதான் எங்கள் வீடு ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம வீடியோவில் காமிச்சிருப்போம். ஏன்னா பிள்ளைங்களாம் மதரசாவில் படிக்கிறதுனால நம்ம எதையும் பிடிக்க முடியும். எங்கள் தாதி வராங்க. எங்கள் தாதிட்ட எங்கள் அம்மாவுக்கு சொல்லுது, யார் வராங்க பாருங்கன்னு சொல்லி, யார் வந்திருக்கா பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. தாதி என்ன சொல்கிறாங்க பாப்போம். ஏன்னா தாதிக்கு பார்த்தீங்கன்னா 85 வயசு ஆகுது. இங்கே அங்கே இருக்கட்டும் வரட்டும். பார்த்துட்டேங்க. தாய் தண்ணி கண்ணில் அமைக்கிற. ரோனாக்கு தாதி 85 வயசு ஆகிட்டு தாதி மாதிரி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதாவது எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கோம். ராமேஸ்வரம் தம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஏன்னா நேற்று வந்து அம்மாவை பார்த்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் கொடுத்தாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தம்பி வீட்டுக்காண்டி இப்போ போய்கிட்டு இப்போ ராமேஸ்வரம் பக்கத்தில் நம்ம நெருங்கிட்டோம். ஆமாம், அவனை பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா பாமன் பாலம் இப்போ வந்துட்டு பாருங்கள், நம்ம காமிக்கிறோம் பாமன் பாலத்தை. இப்போ பார்த்தீங்களா, இதுதான் பாமன் பாலம். புதுசாக கட்டின பாலம் இது. இருக்குல்லையே, புதுசாக கட்டின பாலம். பழைய பாலம் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பழைய பாலம். அந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா புது பாலம். ஓகே, இது வந்து ஓப்பன் ஆகும்போது இந்த போட்லாம் பெரிய பெரிய போட் வந்துச்சுன்னா அந்த பாலம் ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் ஆகிற இடம் வந்து இன்னும் கொஞ்சத்தில் வரும் பாருங்க, காமிக்கிறோம் உங்களுக்கு. காற்று நல்லா சரியான காற்று. பாமன் இந்த ராமேஸ்வரம் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அதான் அப்படியே ஒரு நிமிஷம் அடியாங்கிறதா தருங்க. இது வந்து நம்ம பஸ் போகிற பாலம் தெரியுதா உங்களுக்கு. பஸ் வந்து இந்த பாலத்தை போயிட்டு இருக்கு, பஸ் போகிற பாலம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி கடல் தெரியுதா, எவ்வளோ கடல். கடலில் இது வந்து நம்ம இப்போ நம்ம கடல், இது கடலுக்கு பக்கத்தில் பஸ் போகிற பாலம். இது அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பாலம். அப்படி ட்ரெயின் பாலத்தை காமி இந்த வருது பாருங்க. இந்த இடம் தான் ஓப்பன் ஆகும். ஏதாவது போட் வந்துச்சுன்னா நம்ம பக்கத்தில் போனவரை காமிக்கிறேன். இதான் இப்போ புதுசாக கட்டின பாலம்.
அவன் ஜூம் பண்ணி காமி அந்த இடத்த. பார்த்தாங்க ஜூம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஜூம் பண்ணாத, ஓரளவுக்கு. கப்பல் பெரிய பெரிய கப்பல் அந்த மாதிரி இடத்துல ஓப்பன் ஆகும். இந்த இடம் தான், இந்த இடத்துல தான் நிறைய கூட்டம் இருக்கு பாருங்க. எல்லாரும் இங்க என்ன பார்ப்பாங்க. இந்த இடம் வந்துச்சுன்னா இந்த இது அப்படியே ஓப்பன் ஆகும், அப்படியே தூக்கும். இந்த பாலம் தூக்கிட்டு இந்த பாலம் அந்த கிராஸ் ஆகுது பாருங்க, கீழே சின்ன சின்ன போட்டு கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா. இது மாதிரி பெரிய இது வரும்போது இது வந்து ஓப்பன் ஆகி இந்த இது வழியாக கிராஸ் ஆகும். பெரிய பெரிய போட்டுகள் பெரிய பெரிய கப்பல்கள் வந்துச்சுன்னா இது வழியாக கிராஸ் ஆகுங்க. ஓகே, அதுக்காண்டி தான் இந்த பாலம் வச்சுருக்காங்க. ஓகே, தாருங்க ஏதோ கட்டி விட்டுருக்காங்க நினைக்கிறேன், புதுசாக கட்டினது. இது பக்கத்தில் இருக்குது, இது பழசு. இந்த இருக்குல்லையா, இது பழசு, இது பழசு, இது பக்கத்தில் உள்ள புதுசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் நேரத்தில் நம்ம தங்கச்சி மடம் போயிடுவோம். தங்கச்சி மடம் போயிட்டு தம்பியை பார்த்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பணும். ரெஸ்ட் இல்லை, ரெஸ்ட் இல்லாமல் நம்ம போயிட்டு எங்கள் தங்கச்சி மடம் போயிட்டு சர்ப்ரைஸ் கொடுப்போம் தம்பிக்கு. சின்ன சின்ன போட்டுக்கு நிற்க பார்த்தீங்களா, இது ஃபுல்லுமே போகும். மீன் பிடிச்சிட்டு வந்து நிற்காங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ மீன் பிடிக்கிற போட்டுகள் இது அவ்வளோமே முடிய போகுது. பாமன் பாலம் முடிஞ்சு இப்போ அக்கா மடம். இப்போ நம்ம இப்போ ஸ்டாப்புக்கு வர ஸ்டாப் வந்து பாமன் அடுத்தாலும் அக்கா மடம் வரும். அதுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா தங்கச்சி மடம். தங்கச்சி மடத்தில் தான் நம்ம வீடு இருக்கு. முடிஞ்சது பாமன் பாலம் முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டோம். தங்கச்சி மடத்தில் இறங்கி இந்த இருக்குது பார்த்தீங்களா ஒர்க் ஷாப்பு, அதான் ஒர்க் ஷாப்பு. நம்ம நடந்து போய் சர்ப்ரைஸ் கொடுப்போம்னு சொல்லி இந்த சைடு நிற்கிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது வில்லுண்டி பக்கத்தே இருக்குது. ராமேஸ்வரம் தான் இருப்பாருங்க, இதுதான் வில்லுண்டி. இந்த பாதை ராமர் வில்லுட்ட இடம்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இடத்துல இந்த பாதை தான். இந்த ரோட்லேருந்து லாஸ்ட்டில் போனீங்கன்னா வில்லுண்டி தீர்த்தம் அதிலே போட்டிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்தாச்சு. தங்கச்சி மடத்தில் இறங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தம்பி கடைக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இந்த லெஃப்ட்டில் வருது பாருங்கள், அதுதான் தம்பி கடை. இந்த ஒர்க் ஷாப் இருக்குது பாருங்களா, போர்டு ஒர்க் ஷாப் போர்டு இருக்குது பாருங்கள். அதுதான் உங்களுக்கு இதுதான் தம்பி ஒர்க் ஷாப் போர்டு. ஓகே, போவோம் உள்ள. எல்லாமே இந்த வேலைக்கு வந்த வண்டிகள், நம்ம வண்டி, நம்ம காரு, வேலைக்கு வந்த வண்டிகள் எல்லாமே இங்கே தான் நிற்கிது. தம்பி என்ன சரி அப்புறம் பார்ப்போம். அவன் வாசலே நிற்கிறான், அவன் இப்படி கூடி போவோம். இந்தா இப்படி தட்டி வச்சு அடைச்சிருக்காங்கன்னா தெரியல. நம்ம இப்போ பின்வாசல் வழியே போகிறோம். அவங்க உள்ளே கூப்பிடணும். கூப்பிட்டு தம்பியை போய் அவன் என்ன செய்யலாம், கரெக்டாக அங்கே பார்த்து பிடி. நீ இங்கே பார்க்காத, இன்னே பார்க்காத, நீ இது பாரு, கேமரா பார்த்து பிடி. போக பாருங்க பக்கத்தில். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னடா எப்படி இருக்க? பஸ்ஸில் வந்தேன். நான் நேற்று வந்துட்டேன். சொல்லுங்க, அப்புறம் வாங்க லட்சம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட்டி தெரியாது. நான் நேற்று தெரியாது. எப்போ வந்தீங்க? நான் நேற்றே வந்துட்டேன். சொன்னா நான் வந்திருப்பேன்ல. நீ வரக்கூடாது வந்தேன். நானே சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காண்டி வந்தாச்சு தம்பி. ஆமாம், அப்படியே ஆக்டிங் பண்ணுறது சரியா வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ராமேஸ்வரம் கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். ராமேஸ்வரம் ஜெட்டி. இது இந்த நம்ம இப்போ நிற்கிற ஏரியா வந்து ராமேஸ்வரம் ஜெட்டி. அந்த நமக்கு நேராக பின்னாடி திருப்பாங்க கோபுரம், சரிதா? இதுதான் வந்து ராமேஸ்வரம் கோயில். பக்கத்தில் அது என்னது சர்ச்சா? அது சர்ச் என்ன? இப்போ நமக்கு அந்த பின்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா கோபுரங்கள்லாம் தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் ராமேஸ்வரம் கோயில். ராமேஸ்வரம் கோயில் தான் அது. ராமேஸ்வரம் கோயில். ஓகே, இது வந்து நம்ம ராமேஸ்வரம் ஜட்டியில் நம்ம நிற்கிறோம். இப்போ நான் இந்த இருக்காம பாருங்கள், தம்பி இருக்கான், தம்பி மகன் இருக்கான், தான் ஒருத்தன் நிற்காம பாருங்க உள்ள போட்டில். நாங்கள் 3 பேரும் பார்த்தீங்கன்னா எங்கள் மீன் வாங்குறதுக்காண்டி நம்ம ஃப்ரெண்டு இருக்காப்புலங்க. அவர் பேர் வந்து இன்னாசி அப்படின்னு சொல்லி அவர் பேர். அப்போ நம்ம நம்ம ஃப்ரெண்டை தான் பார்க்க வந்து நிற்கிறோம். ஏன்னா அவங்க மீன் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால அவங்கள பார்த்து அந்த மீன் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ வந்து இங்கே ஜட்டியில் நிற்கிறோம்.
இன்னும் கொஞ்சம் வந்துடுவாப்ல. இப்போ போட்டில் வந்துட்டு இருக்காப்ல. அவங்க மீன் பிடிச்சிருக்காங்க, மீன் பிடிச்சிட்டு அவங்க போட்டில் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்த உடனேயும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை வாங்கிட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்பணும். ஏன்னா நம்ம இன்னும் ராமேஸ்வரம் தான் நிற்கிறோம். ஏன்னா நம்ம வந்தோம் இல்லையா, தூத்துக்குடிக்கு வந்திருந்தோம் இல்லையா. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்போ வந்தோம், நேற்று காலையில் தான் வந்தோம். நேற்று காலையில் வந்துட்டு அப்படி தம்பி வந்து இங்கே தங்கிட்டு நாளைக்கு சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்படி இங்கே வந்து நம்ம தூத்துக்குடிக்கு கிளம்பணும். முதல்ல இப்போ அவங்க வரட்டும், வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன மீன் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளியர் நம்ம ஃப்ரெண்டை பார்க்க வந்து சொன்ன பாருங்கள். அவங்க அந்த போட்டில் வந்துட்டு இருக்காங்க. இந்த வந்துட்டு பாருங்க போட்டு. இது வந்து வத்தம்பாங்க இல்லையா, வத்தடிமாங்க. இது வந்து வத்தம்பாங்க. இப்போ இதை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் வண்டியை அந்த வத்தையை வந்து கட்டிட்டு வருவாங்க. கட்டிட்டு அவர் நம்ம ஃப்ரெண்டு வந்து இப்போ வந்துடுவாப்புல. அவர் தான் ஃபோன் பண்ணாப்புல. வத்தையில் தான் வருவாப்லையா? அப்படியா? வத்தை இங்கே வருமா? நான் உங்களுக்கு வத்தை வந்ததுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இந்த போது பாருங்கள். அந்த ஆட்கள்லாம் இருக்காங்களா, அந்த வத்தையில் ஆட்கள் இருக்காங்க பாருங்கள். அந்த ஆட்களை ஃபுல்லாக அவங்க போய் இறக்கி விட்டுட்டு அவங்க இங்கே தான் வந்து கட்டுவாங்களா? அப்படின்னா என்னை கூட்டு போவாங்க. அவங்க கூட்டு போவாப்லையா? அப்போ நம்ம வத்தையில் ஏறிட்டு திருப்பி நான் உங்களுக்கு இது பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தம்பி வந்து அப்படி கூட தந்தவருங்க. இந்த கரை வழியாக போய் அந்த போட்டில் போய் ஏறி அந்த போட்டில் வந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவர்தான் நம்ம ஃப்ரெண்டு, தம்பி ஃப்ரெண்டு. இவர் சரிதான் உங்களுக்கு போட்டு வந்துட்டுருக்கு. செமையாக நின்று வந்துட்டு இருக்கான் பாருங்க. அப்படி கூடி போயிட்டான். அந்த கரை வழியாக போயிட்டான் பாருங்க. அந்த கரை தெரியும் பார்த்தீங்களா, அந்த கரை வழியாக அப்படியே போய் போட்டு அங்கே நின்றுச்சு. அந்த வத்தை அங்கே நின்றுச்சு. அந்த வத்தையில் அப்படி ஏறி வந்துட்டு இருக்காங்க அவங்க. போட்டு அவனா ஓட்டுறான். சரிதான், போட்டு விட்டு வராம இருங்க. சரிதான், அவர் தான் தம்பி ஃப்ரெண்டு, நம்மளுக்கும் ஃப்ரெண்டு தான். ஓகே, நம்ம போயிட்டு அப்படி வத்தையில் போய் ஏறும். இது எப்படி ஏறதில்ல, எனக்கு பயமா இருக்குல்ல. என்னாச்சு? என்னாச்சு? வண்டி ஓட்ட தெரியுமா? வண்டி ஓட்ட தெரியுமாண்ணே? யாரு ஹைவே தெரியும் தானோ? யாரு? இல்ல ஹைப்பு சொல்லி கொடுத்தாங்க கேட்டேன் வண்டி ஓட்டுறதுக்கு. இல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க கேட்டேன். லைவ் இல்ல, யூடியூப்ல மட்டும் தான் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து வத்தையில் இறங்கியாச்சு. கையில் ஆள் கைட்டு இல்லை இல்லை எப்படி நம்ம இப்போ வத்தையில் ஏறியாச்சு. பார்த்து ஓட்டுங்க, நான் கீழே நான் இறங்கிட கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முதல் தடவையாக நம்ம இந்த மாதிரி வத்தையில் ஏறிருக்கோம். நான் கப்பல் வரைக்கும் போயிருக்கேன். வெல்டிங் நம்ம வெல்டுறோம், நமக்கு வெல்டிங் வேலையும் தெரிஞ்சதுனால கப்பல் வரைக்கும் போயிருக்கோம். அந்த மாதிரி வத்தையில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஏறி இப்போ கடலில் போய்கிட்டு இருக்கோம். கடலில் வந்து நம்ம போயிட்டு எங்கே போகிறோம் அப்படியே ஒரு ரைடு இல்லை போன தள்ளி விட்டுறால மீன் கொண்டு வந்துருக்காங்களா, அந்த மீனை வந்து வெட்டலாம் சொல்லி கடலுக்குள்ள போய்கிட்டு இருக்கிறோம். பாருங்க இங்க பாருங்க, எங்க வந்து நிக்காம உட்காந்துருக்காம பாருங்க. இதுல வத்தையில இல்ல கால் ஸ்லிப் ஆயிராம நம்ம அப்படியே கடலுக்குள்ள போய்கிட்டு இருக்கிறோம். என்னாச்சு பயம்லாம் நிக்காமலையே? என்னாச்சு பயம்லாம் நிக்காமலையே? பாத்தீங்க என்ன செமையா இருக்கு. நம்ம கடலுக்குள்ள போய்கிட்டு இருக்கிறோம். இல்ல அவனை புரியல ஓட்டுறத இல்ல ஓட்டிக்கிட்டு இருக்க. பாத்தீங்கன்னா யாரு ஓட்டுறா பாருங்க, என் மகன் ஓட்டிட்டு இருக்கான் கோட்டை. பரவாயில்லையப்பா, செமையா ஓட்டுறானே.
நம்ம ஃப்ரெண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மைக் எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிறதுலாம் ஒன்றுமே சரியாகவே கேட்கல. அதனால் இப்போ நம்ம வாய்ஸ் ஓவர் போடுற மாதிரி ஆகிட்டு நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அந்த நம்ம போட்டிங் ஓட்டுறதுக்கு வைக்க நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த பாருங்க அந்த தான் ஆக்சிலேட்ரு, அது ஆக்சிலேட் கொடுத்தா நம்ம போட்டு போவோம். அந்த நம்ம வலது கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கு, இந்த இருக்கு இல்லையா, இதான் ஸ்டேரிங்கு. நல்லா இருந்துச்சு. இது வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம காரு பைக்லாம் ஓட்டிட்டு நம்ம இந்த வத்தல், இது வந்து வத்தன்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர். இந்த வத்தை ஓட்டுறதுக்கு வந்து வத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து நம்ம புரியணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இதை. என்ன அந்த நல்லா இருந்துச்சு, வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. எவ்வளோக்குள்ளே என்ஜாய் பண்ணணுமோ அவ்வளோக்குள்ளே என்ஜாய் பண்ணேன். ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆகிட்டுன்னா இந்த மாதிரி இதில் அந்த வத்தையில் இதான் இப்போ தான் நம்ம போயிருக்கோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த பெரிய இந்த இடத்துல அந்த தெரிது பாருங்கள், நம்ம ஏற்றால ஒரு தோணி மாதிரி தெரிஞ்சிங்களா, இந்த மாதிரி தோணியில் வந்து நம்மளை கூப்பிட்டு போவாங்க. எங்கன்னா மாலத்தீவில் வேலை பார்த்தோம். மாலத்தீவில் வேலை பார்க்கும்போது நம்ம வெல்டிங் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது அந்த மாதிரி தோணியில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு கப்பல் வந்து பார்த்திங்கன்னா நடுக்கடலில் இருக்கும். நடுக்கடலில் நிற்கும். அந்த பெரிய தோணி பார்த்திங்கன்னா இந்த தோணியில் கூப்பிட்டு போயிட்டு அங்கேருந்து பெரிய கப்பல்லேருந்து நினச்சிவாங்கன்னா இந்த கயிறில் வந்து ஏணி மாதிரி இருக்கும், அதை போடுவாங்க. அது போட்டால் நம்ம அந்த பெரிய தோணியிலேருந்து நம்ம அந்த கப்பலுக்கு ஏறுவோம். கப்பலில் ஏறி அங்கே போய் அங்கே வெல்டிங் எல்லாம் பார்த்துட்டோம்னா இப்போ இன்றைக்கி இப்போ ஒரு வேலைக்கிழமை போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வேலைக்கிழமை இல்லை, அதாவது சனிக்கிழமை போவோம். சனிக்கிழமை காலையில் போயிடுவோம். சனிக்கிழமை காலையில் போனோம் அப்படின்னு சொன்னால் வேலைக்கிழமை நைட்டு இறங்குவோம். ஏன்னா வேலைக்கிழமை நைட்டு இறங்கணும்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு லீவு. திருப்பி வெள்ளிக்கிழமை வந்து இங்கே ரூமில் இருந்துட்டு தொழுதுட்டு எழுதிட்டு ரூமில் இருந்துட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி சனிக்கிழமை ஏறுவோம். அதாவது அந்த கப்பலில் வேலை முடிகிற வரைக்கும் வந்து ஒரு வாரம் அங்கேயே தங்குற மாதிரி இருக்கும். அதாவது சனிக்கிழமை காலையில் ஏறுறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த வேலைக்கிழமை வரைக்கும் அங்கே தான் இருப்போம். வேலைக்கிழமை நைட்டு தான் அங்கேருந்து கிளம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வத்தையில் வந்தோம் இல்லையா, வத்தையில் வந்து வந்திருக்கோம். நம்ம வத்தையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டுக்கு தான் போனோம். வந்து இந்த பக்கத்தில் பாருங்கள் பெரிய போட்டு தெரியுதா, இதுதான் அந்த மீன் பிடிக்க போகிற போட்டு. ஓகே, இந்த போட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம். இப்போ தம்பி ஏறிட்டாப்ல போட்டில். இப்போ போட்டுக்காரங்களும் ஏறுறாங்க. இப்போ நம்மளுக்கு ஏற தெரியும் தெரியல, ஏறி பார்ப்போம். நம்ம இல்லை கை கூட பார்க்குறேன் போட்டு வரும்போது அவன் அப்புறம் இப்போ இதோட வேலை முடியுது உங்களுக்கு? முடிஞ்சு. வேலை முடியுது. சரி சரி. அதாவது எப்படி இல்ல பாடு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், மீன் பாடு இல்லையா? காலைல வெள்ளனையே வந்து போக மாட்டோம். நம்ம போகிற டைம் வந்து 8 மணி, காலைல 8 மணிக்கு. காலைல 8 மணிக்கு. சரி சரி. 8 மணிக்கு போயிட்டு 8 மணிக்கு போயிட்டு கரெக்டாக அடுத்த நாள் காலையில் வந்துடும். ஓ, இன்னைக்கு 8 மணிக்கு போனீங்க, அடுத்த நாள் காலையில் வரும். அப்போ இன்னைக்கு பாடு இல்லை, நீங்களாம் வந்துட்டீங்க அப்படிதானே? இல்லை, இன்னைக்கு வர டைம் நீ வர டைம் ஞாயிற்றுக்கிழமை. ஓ, ஞாயிற்றுக்கிழமை வரேன். சரி சரி. ஆனால் இன்னைக்கு பாடு இல்லை அப்படிதானே? இல்லை, இப்போ பாடு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு தானே இப்போ நான் ஏறத காமிப்பா. பாடு இருக்குன்னு நினச்சிட்டு தானே அந்த வண்டி எடுத்து போவீங்க. ஆமாம், அப்புறம் எப்படி பாடு இல்லாமல் போகுது? ஏன்னா இவ்வளோ நாள் கெட்டில் தான் நடந்துச்சு போட்டு. இந்த என்னமோ சொல்லுவாங்க, அந்த இதுல காமெடி என்ன மாதிரி இருக்கு, கடல்லே ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏறிட்டோம், பெரிய போட்டில் ஏறி உட்காந்துருக்கோம். நம்ம வந்து மீன் வெட்டுறக்காண்டி இங்கே வந்திருக்கோம். ஏன்னா கடையில் வச்சு வெட்டினா மீன் ஒரு துள்ளி உள்ள போயிடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அது இன்னாசி அப்படிதான் ஜீவாப்ல. இன்னாசி எப்பயுமே அப்படிதான். இந்த மீன் வாங்குறா. அப்போ வந்தோம். நம்ம இது என்ன மீன் பார்க்குறேன்? சீலா மீன். சீலா மீன். இது பக்கத்தில் நடக்குது பாறையா? பாறை மீன். அப்படியா? இப்போ வந்து இதை வெட்டி அப்படி நம்ம கிளம்ப. நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னேன், இவன் கேட்காம இங்கே உட்காந்து கடலை படம் கூட்டு வந்து நிப்பாட்ட வச்சிருக்கான் நீ. இப்போ நம்ம எப்போ இந்த பாருங்க, இது மீன் இப்படி தான் வெட்டணுமா? வெட்டுறாங்க. என்ன மீன் வெட்டது இருக்குன்னு? ஆமாம், சொல்லி கொடுத்தேன். சொல்லி கொடுத்தியா? அப்படி சொல்லு. சுமார் ஒரு அப்ளை பண்ணி சொல்லி கொடுப்பேன். மீன் வெட்ட நீ கத்தி அங்கேருந்து கொண்டு வந்து அங்கேருந்து கொண்டு வந்துடும். கத்தி கடை செஞ்சதா? அது வெட்டு எப்படி இருக்கு? இருக்குல்ல, நம்ம செஞ்ச கத்தி. எதில் செஞ்ச? வால்லையா? வால் அந்த மரம் இருக்கிற வால். என்ன அது? அதாவது கத்தி நல்லா இருக்கா இல்லையா நீ சொல்லக்கூடாது, இன்னாசி சொல்லணும். இன்னாசி எப்படி இருக்கு? இன்னாசி கத்தி ஏன்னா 2 தான் செஞ்சோம். எது சொல்ல தப்பு தான். இல்லை
ஐபே உள்ள நிக்க உள்ள நிக்க உள்ள எங்க இங்க இல்ல என் கண்ணு முன்னாடி இல்ல மீனை கட் பண்ணிட்டு அப்படி வாங்கிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். கிளம்பிட்டு ஊருக்கு போயிட்டு இல்லை ஊருக்கு இல்லை இப்போ வீட்டுக்கு ராமேஸ்வரம் வீட்டில் தம்பி வீட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி நம்ம ஊருக்கு கிளம்பணும். நம்ம அடுத்த என்ன அடிஞ்சிட்டு பார்ப்போம். தலைதான் சீலையா தலை சீலையா ஆமால உங்கள் நீ தலை சீலை இடத்துக்குலாம் கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டிட்டு மீனை கொண்டு வந்துட்டோம். மீனை கொண்டு வந்து தொங்க போட்டாச்சு. நம்மளை விட்டுட்டு அவர் அங்கே நிற்காரு. அப்படியே அவர் இப்போ அவருக்கு வத்தையை கொண்டு போய் நான் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு அவங்க அப்படி கிளம்புறாங்க. வத்தையை கொண்டு போய் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்ம அந்த அந்த இடத்த விட்டுருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல விட்டுட்டு அவங்க நினச்சிவாங்கன்னா அப்படியே அவங்க பைக் எடுத்து வந்துடுவாங்க. ஓகே இப்போ அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க இந்த கிளம்புறாங்கல்ல கிளம்பியாச்சு. நம்ம மீனை வாங்கிட்டு மீன் இருந்தா தொங்குது பையில். இப்போ நம்மளும் கிளம்பிட்டோம். நம்ம இப்போ வந்து என்னென்னா வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு இந்த மீனை கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம தூத்துக்குடி கிளம்புவோம். தூத்துக்குடிக்கு வந்தாச்சு. என்னுடைய மகனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வந்திருக்கோம். தம்பி ஸ்டார்ட். இவர் தான் என் பெரிய மகன். இவருக்கு தெரியாமல் வண்டி வாங்கிட்டு கொண்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னுக்காண்டி வண்டி இங்கே ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு அவனை மதரசாவில் படிச்சுக்கிட்டு இருந்தாப்புல அவங்க 3 பேர்த்தையும் வர சொல்லி இவன் பெரிய மகன்ட்டு என் தம்பியை கையால் சாவியை கொடுத்து அவனுக்கு வண்டியை கொடுத்தேன். அவனுக்கு பார்த்துட்டு ஒரே சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு பாவா அப்படின்னு சொன்னான். அவனுக்கு இன்னும் பேசுகிறதுக்கே ஓடலை. அவனுக்கே தெரியாமல் அந்த வண்டி கொண்டு நிப்பாட்டினோடனே அவனுக்கு ஒன்றுமே ஓடலை. நல்லா இருக்குது. ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. எப்படி இருக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணல. மூவ் பண்ணு ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி. என்னவா இந்த வண்டிக்கு இதான் மண்டை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே வந்திருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது மாதா கோயில் திருவிழாவுக்கு நம்ம இப்போ வந்திருக்கிறோம். தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த மாதா கோயில் திருவிழா. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராட்டினத்தில் ஏறி உட்காந்துருக்குறாங்க எல்லாருமே. வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா செம கூட்டம் வரும் இங்கே. அதாவது தூத்துக்குடியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுவாங்க இந்த மாதா கோயில் திருவிழா அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹார்பர் பக்கத்தில் இருக்குது. போன தடவையும் வந்து பார்த்திங்கன்னா இதே ராட்டினத்துலாம் உட்காந்துருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த தடவையுமே இந்த ராட்டத்தில் ஏறி உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏறி உட்காந்தாச்சு. அம்மா பிள்ளைலாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தம்பி ஒய்ஃபு, அப்புறம் பின்னாடி வந்து என்னோடய ஒய்ஃபு, அந்த நம்ம தம்பி மகன், அதுக்கு பின்னாடி நான் உட்காந்துருக்கிறேன். இப்போ இந்த ராட்டினம் பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படி கீழே மேலேயும் அப்படியே அந்த ஹைட்ராலிக்கில் வந்து அப்படியே வச்சு கீழே மேலேயுமே கொண்டு போவாங்க. நல்லாயிருக்கும். அந்த ரொம்ப செம ஜாலியாக இருக்கும். நீங்களே பாருங்களா, உங்களுக்கே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம திருப்பரப்பு ஃபால்ஸை குளிக்கலான்னு வந்தோம். இப்போ அங்கே அடைச்சிட்டாங்க. அதனால நம்ம பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க ஆற்றுக்கு வந்திருக்கோம். தண்ணி கம்மியாக போகுது. என்ன தண்ணி கம்மியாக போகுது. ஆனால் அங்கே தண்ணி எப்படி போகுது பற்றியா? ஆமினா என் கூட வரணும். கொஞ்சம் ஜவரித்து போகக்கூடாது. அவனு அங்கே ஆயிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஏரியாலாம் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. அதாவது இந்த ஏரியாவுக்கு நம்ம இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஏன்னா நம்ம எப்போவுமே ஃபால்ஸில் குளிச்சு அடி கிளம்பிடுவோம். இன்றைக்கி அங்கே அடைச்சதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம கிடச்சி நல்லா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊருக்கு வந்து வேலை வந்து நமக்கு முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி நம்ம சவுதி அரேபியா நம்ம கிளம்பியாச்சு. நம்ம இங்கே குளிச்சுட்டு அப்படியே நேராக திருவனந்தபுரத்தில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு அதாவது நாளை காலையில் அதிகாலையில் நம்ம ஃப்ளைட்டு அப்படி நம்ம சவுதி அரேபியாவுக்கு நம்ம கிளம்ப வேண்டியதான். நம்ம நல்லபடியாக கொண்டு வந்து லக்கேஜெல்லாம் தூக்கி போட்டு விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா போர்டிங் பஸ்லாம் போட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ளைட் ஏறக்காண்டி உள்ளே போய்கிட்டு இருக்கோம் திருவனந்தபுரத்தில். இப்போ நமக்கு ஃப்ளைட்டு அதாவது ஏர் அரேபியா ஃப்ளைட்டு இப்போ நிற்கிது. நம்ம அந்த ஃப்ளைட்டெலாம் ஏறுறக்காண்டி நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நமக்கு எந்த சீட்டுன்னு சொல்லி பார்த்து உட்காருவோம். நல்லபடியாக நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம சீட்டையும் பார்த்து உட்காந்தாச்சு. இப்போ அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளைட் கிளம்பிடும். வரும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப செம ஜாலியாக இருக்குது. ஆனால் போகும்போது ரொம்ப கொஞ்சம் சங்கடமாகவும் வருத்தமாகவும் இருக்குது. என்ன பிள்ளைகள்லாம் விட்டுட்டு போகிறோமே
அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தமாக இருக்குது. வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும், போய் சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு நிறைய கடன்கள் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அடைக்க வேண்டியிருக்கு. ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, போனால் தான் சரி வரும். அதனால் நம்ம கிளம்பிட்டோம். எல்லாருமே எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், துவா செய்யுங்க. நல்லபடியாக நாங்கள் சவுதிக்கு போய் இறங்கணும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட்டு கிளம்பிடும். நல்லபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து ஷார்ஜாவில் வந்து இறங்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் லேண்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோனில் வந்து சார்ஜ் கம்மியாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து சார்ஜ் அதிகமாக தேவை இருக்கும். என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 5 மணி நேரம் நமக்கு வெயிட்டிங் இருக்குது. எங்கள் ஷார்ஜாவில் 5 மணி நேரம் நமக்கு வெயிட்டிங் இருக்குது. அது போக சவுதியில் போய் இறங்கினதுக்கப்புறம் நமக்கு வந்து ஓனருக்கு ஃபோன் அடிக்க வேண்டியிருக்குமா, அதனால் நமக்கு வந்து சார்ஜ் கம்மியாக இருக்கனால நம்ம வீடியோ எடுக்க முடியாது. நம்ம இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சவுதிக்கு போயிட்டு பழையபடி நம்ம அங்கே போயிட்டு அங்கே உள்ள டெய்லி அப்டேட் வந்து நம்ம, அதாவது டெய்லி விலாக் வந்து நம்ம அங்கே போய் சவுதியில் போய் நம்ம தொடருவோம். எங்களுக்காக நீங்கள் எல்லாருமே ப்ரேயர் பண்ணுங்கள், துவா செய்யுங்க. நல்லபடியாக நாங்கள் சவுதியில் போய் இறங்கணும்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். எல்லாருமே சேஃபாக இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.